வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 4ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது வேர் வாஸ் த சக்கரக்கோட்டை அண்ட் தேர்த்தங்கல் பேர்ட் சான்ச்சுரி லொகேட்டட். சக்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, இன் விச் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் வாஸ் த அயன் நைஃப் டிஸ்கவர்ட். எந்த தொல்லியல் அகழ்வாராய்ச்சியில் இரும்பு கத்தி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மருங்கூர், கடலூர்ல. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களின் மொத்த எண்ணிக்கை, ஆப்ஷன் சி 89. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரைசினியா மிடில் ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ். முதல் ரைசினா மத்திய கிழக்கு மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பி அபுதாபி. அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி எலிமினேட்டட் த ஸ்லீப்பிங் சிக்னஸ். தூக்க நோயை ஒழித்த நாடு எது அப்படின்னா கினியா. அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி இஸ் செட் டு ஹோஸ்ட் த பிரிக்ஸ் யூத் கவுன்சில் ஆண்டர்பிரினர்ஷிப் மீட்டிங். 2025 பிரிக்ஸ் இளைஞர் கவுன்சில் தொழில் முனைவோர் கூட்டத்தை எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்னா நம்ம இந்தியா தான். அடுத்த கேள்வி, விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் நேஷன் டு எலிமினேட் ஆன்கோர் செர்சியாசிஸ். ஆன்கோர் செர்சியாசிஸ் நோயை ஒழித்த முதல் ஆப்பிரிக்க நாடு எது அப்படின்னா நைஜர் அப்படிங்கறதான் சரியான விடை. அண்டர் 19 விமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னா நம்ம இந்தியா தான். அடுத்த கேள்வி, உலக சதுப்பு நில தினம் பிப்ரவரி 2ஆம் தேதி. இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் மக்களே. பிப்ரவரி 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல தேசிய செய்திகள் இருந்து பாத்துடலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, என்னது ட்ரோன். நம்ம வந்து ட்ரோன் விட போறோம். ஓகேவா? அதாவது நம்ம வந்து இப்ப நிறைய கல்யாண வீட்டுல ட்ரோன் பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு ஒரு ஒரு ஊரை வந்து ட்ரோன் சிட்டியாட்டு வந்து டெவலப் பண்ண போறாங்க. எந்த ஊரை வந்து ட்ரோன் சிட்டியா டெவலப் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாத்துடலாமா? வேர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரோன் சிட்டி பீப்பிள். இந்தியா முதல் ட்ரோன் நகரம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம் அப்படின்னு தான். சோ இதை யார் அமைக்க போறாங்க அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனம் தான் அமைக்க போறாங்க. அதனுடைய பெயர் வந்து கருடா ஏரோஸ்பேஸ். ஓகேவா? இந்த கருடா ஏரோஸ்பேஸ் வந்து நம்ம சென்னை பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். இவங்க வந்து ஒரு பில்லியன், அதாவது இந்த ப்ராஜெக்ட் உடைய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1 பில்லியன், கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆந்திரால வந்து ட்ரோன் சிட்டியா வந்து டெவலப் பண்ண போறாங்க. ட்ரோன் நகரம்னா ஒண்ணும் இல்ல, அங்க எல்லார் கையிலயும் ட்ரோன் கொடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது. சோ அங்க வந்து ஒரு ட்ரோன் பத்தின ஒரு ட்ரைனிங் இதா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டா இருக்கட்டும், ஒரு ஆராய்ச்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே அங்க பண்ணுவாங்க. அது ஒரு ட்ரோன் பேஸ்டா எல்லாமே அங்க இருக்கும். சோ அதான் முதல் ட்ரோன் நகரம் ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ட்ரோன்னு சொல்லும்போது இந்தியாலே முதல்ல இந்த முதல்ல போலீஸ்ல ட்ரோனுக்காக தனியா ஒரு யூனிட், தனியா ஒரு பிரிவு, போலீஸ்ல ட்ரோன் பிரிவுன்னு சொல்லி ஆரம்பிச்சது வந்து யாரு அப்படின்னா சென்னை போலீஸ் தான். ஓகேவா? நம்ம சென்னை போலீஸ்ல தான் முதல்ல ட்ரோன் பிரிவுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா ட்ரோனுக்குன்னு ஒரு தனி பிரான்ச், அதாவது தனி பிரான்ச் வந்து மிலிட்ரியில. ட்ரோனுக்குன்னு ஒரு தனி பிரான்ச் மிலிட்ரியில வந்து எந்த நாடு, மிலிட்ரியில ட்ரோன் பிரான்ச் தனியா ஆரம்பிச்சது எந்த நாடு அப்படின்னா உக்ரைன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்தியால வந்து போலீஸ் ட்ரோன் யூனிட் சென்னை, அதே மாதிரி மிலிட்ரியில ட்ரோன் பிரான்ச் ஆரம்பிச்சது வந்து உக்ரைன் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் முக்கியமானது. நமக்கு அதே மாதிரி பீகார்னு சொல்லும்போது பீகார்ல வந்து நம்ம பட்ஜெட்ல ஆக்சுவலி பட்ஜெட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சோ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கு, வந்துடும். ஓகே வீடியோ. சோ பீகார்ல நம்ம பட்ஜெட்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்ப்போம். பீகார்ல வந்து என்ன அப்படின்னா பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்கானா போர்டு, அதாவது மக்கானா வாரியம் அப்படின்னு ஒண்ணு அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கானானா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த தாமரை விதை இருக்கும்ல, சோ தாமரை விதையை தான் மக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு வாரியம் வந்து எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா பீகார்ல அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல மகா கும்பமேளா போயிட்டு இருக்கு. அந்த உத்தரப்பிரதேசத்துல உள்ள லக்னோவை வந்து முதல் ஏஐ நகரம், முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமாட்டு அதை உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப ட்ரோன் நகரம்னா ஆந்திர பிரதேஷ்ல, உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஏஐ நகரம். ஓகேவா? செயற்கை நுண்ணறிவு நகரம் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா?
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்நேஷனல் சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிசைல் ஓகேவா, ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணை வந்து எந்த நாடு தயாரிச்சாங்க அப்படிங்கறத பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விச் கண்ட்ரி டெவலப் த மிசைல் எட்டிமாட் ஓகேவா. சோ எட்டிமாட் என்ற ஏவுகணையை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா ஈரான். ஓகே, ஆப்ஷன் ஏ ஈரான் அப்படிங்கறத சரியான விடை மக்களே. சோ ஈரான் சொல்லும்போது ஈரானுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா டெஹ்ரான். ஈரானுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா டெஹ்ரான் தான் ஈரானுடைய தலைநகரம். அதே மாதிரி ஈரானுடைய கரன்சி நாணயத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரியால். ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, டன். சோ இதெல்லாம் முக்கியமானது. எங்கேயாச்சும் நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். இந்த கேபிட்டல் கரன்சி இதெல்லாம் எங்கேயாவது யூஸ் ஆகும். ஓகேவா. சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது என்னது, ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? இது மலை அப்படிதானே, மலை. இது ஆக்சுவலி இது வந்து ஒரு மலை இல்ல, இது வந்து ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? சோ நம்பிதான் ஆகணும் மக்களே. நியூசிலாந்துல வந்து ஒரு மலைக்கு வந்து மனித அந்தஸ்து, அதாவது ஹியூமன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஓகே, மனித அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. சோ எந்த மலை, இந்த மலை எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். ஓகேவா, அதாவது வேர் இஸ் த மவுண்ட் தாரனகி லொகேட்டட். தாரனகி மலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா நியூசிலாந்துல அமைந்துள்ளது மக்களே. சோ அங்க இருக்கக்கூடிய பாரம்பரிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் தான் இந்த மவோரி அப்படிங்கிற மக்கள். ஓகேவா. சோ இந்த மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தாரணகி மலையை வந்து தன்னுடைய மூதாதையராட்டு ஆன்சிஸ்டராட்டு வந்து அதை வந்து வழிபடுறாங்க. சோ அதன் காரணமாக பாத்தீங்க அப்படின்னா இந்த மவுண்ட் தாரணகிக்கு வந்து ஹியூமன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு, மனித அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு கேட்கலாம் மவுண்ட் தார்னாய் எங்க இருக்குன்னு கேட்டா நியூசிலாந்து. ஓகேவா, இது நியூசிலாந்துல இது முதல் முறையான்னு கேட்டா கிடையாது. இதற்கு முன்னாடி ஒரு தேசிய பூங்காவிற்கும் ஒரு ஒரு நதி ஒரு ரிவருக்கும் வந்து இந்த மாதிரி ஹியூமன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா, கொஞ்ச நாள் முன்னாடி அந்த டிஸ்போசபிள் சிகரெட்ஸையும் வந்து நமக்கு நியூசிலாந்துல பேன் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நியூசிலாந்துன்னு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா வெல்லிங்டன். நியூசிலாந்தினுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா வெல்லிங்டன் சிட்டி தான் நமக்கு நியூசிலாந்துடைய தலைநகரம். அதே மாதிரி நியூசிலாந்துடைய கரன்சி நாணயத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டாலர். இது என்ன டாலர் அப்படின்னா நியூசிலாந்து டாலர். நியூசிலாந்து டாலர் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தோனேஷியாலயே அதே மாதிரி லக்கி லக்கின்னு ஒரு மலை இருக்கு. சோ இது வந்து எரிமலை, அடிக்கடி வெடிக்கும், நம்ம நியூஸ்ல கூட பார்த்திருக்கோம். இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அவார்டு. சோ இன்னைக்கு யாருக்கு நம்ம என்ன அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க, அதாவது இவங்களுடைய பேர் வந்து சந்திரிகா. ஓகேவா, சோ சந்திரிகா. சோ சந்திரிகாவுக்கு வந்து அமெரிக்காவுடைய கிராமி விருது அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ இந்தியர் தான். இந்தியன் சொல்ல விட இவங்க வந்து ஒரு தமிழச்சி தான். ஓகேவா, அதாவது சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க. நம்ம மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு ஆண்டர்பிரனர். அது மட்டும் இல்லாம வந்து சிங்கரும் கூட. ஓகேவா. சோ இவங்களுடைய பாட்டு திறமைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிராமி விருது. கிராமி விருது அப்படிங்கிறது பெரிய விருது மக்களே. அமெரிக்கால வந்து இசைக்காக கொடுக்கக்கூடிய விருது வந்து கிராமி விருது. சோ அது நிறைய கேட்டகரியில கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த நியூ ஏஜ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள கொடுத்திருக்காங்க. ஓகே, அதாவது இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் நியூ ஏஜ் ஆல்பம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொடுத்திருக்காங்க. யாருக்குன்னா சந்திரிகா டண்டன். இவங்களுடைய ஆல்பம் உடைய பெயர் வந்து திரிவேணி. ஓகே, திரிவேணி அப்படிங்கிறது இவங்களுடைய ஆல்பம். ஓகேவா, ஆல்பம் உடைய பெயர் வந்து திரிவேணி அப்படிங்கிறது. சோ பாடியவர் யார் அப்படின்னா சந்திரிகா டண்டன். சந்திரிகா டண்டனுக்கு வந்து இந்த கிராமி விருது வழங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த நவீன் சாவ்லா. ஆக்சுவலி இந்த சந்திரிகா டண்டன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களை இந்திரா நூயி கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே? இந்திரா நூயின்னு ஒருத்தங்க. அதாவது இந்திரா நூயிங்கிறது யார் அப்படின்னா பெப்சி கம்பெனி இருக்குல்ல, பெப்சி. பெப்சியினுடைய முன்னாள் சிஇஓவா இருந்தவங்க இந்திரா நூயி. அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடி இந்திரா நூயி. அவங்களுடைய அக்கா தான் இந்த சந்திரிகா. ஓகேவா. சோ இவங்களுடைய வயது வந்து, அதாவது இந்த சந்திரிகா தந்தனுடைய வயது வந்து 71. சாதிப்பதற்கு வயது தடை இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து சந்திரிகா ஒரு உதாரணம். சோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்துட்டு இருப்பீங்க. இல்ல சில பேர் வந்து சரி எனக்கு 30+ ஆயிடுச்சு, 35+ ஆயிடுச்சு, என்னால படிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா படிக்க முடியும் மக்களே. அதாவது ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷரா ஒருத்தங்க வரவங்க கிளியர் பண்றதை விட இந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் வந்து அதாவது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட இருக்கக்கூடிய ஒரு ஆணா இருக்கட்டும் இல்ல ஒரு பெண்ணா இருக்கட்டும், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வாங்களா இருக்கலாம்,
அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய டைம் கம்மி. ஆனா அந்த கிடைக்கக்கூடிய டைம்ல அவங்க படிக்கிற அந்த அந்த ஒரு அந்த வீரியம் வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ அதனால தாராளமா நீங்க வந்து படிக்கலாம். ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து விடாமுயற்சியோட படிங்க. ஸோ இன்னைக்கு மேபி ஒரு எக்ஸாம்னா அடுத்த எக்ஸாம்ல கண்டிப்பா நம்ம கிளியர். ஆனா படிக்கிறது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நவீன் சாவ்லா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இவர் இந்தியாவுடைய முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இவர் சமீபத்துல காலமாயிட்டாரு. ஸோ கேள்விகள் கேட்கலாம். சமீபத்துல இந்த நவீன் சாவ்லா அப்படிங்கிற ஒருத்தர் காலமாயிட்டாரு. இவரு என்னவா இருந்தாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, தலைமை தேர்தல் ஆணையரா இருந்தவர். ஓகேவா? ஹர்ஷ்குமார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இவரு ஜஸ்டிஸ் ஹர்ஷ்குமார். இப்ப நம்ம பார்த்தோம் மகா கும்பமேளால வந்து அன்னைக்கு அந்த அமாவாசை அன்னைக்கு ஃபுல்லா வந்து இந்த இதாயிடுச்சு. ஓகேவா? அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அது சம்பந்தமா ஆராயறதற்கு போட்ட ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவினுடைய தலைவர் தான் வந்து நீதியரசர் ஹர்ஷ்குமார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீர்தாஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, எம்மி விருதுகள், அது கிராமி விருதுகள் மாதிரி எம்மி விருதுகள்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த எம்மி விருதுகளை தொகுத்து வழங்கிய முதல் இந்தியர். சோ ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஹோஸ்ட் எம்மி அவார்ட்ஸ் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா வீர்தாஸ். ஓகேவா? சோ என்ன கேட்டாலும் ஆன்சர் கரெக்டா போட்டுருங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா, பிரக்ஞானந்தா பாத்தீங்க அப்படின்னா நேத்து, அதாவது கொஞ்ச நாளாவே போயிட்டு இருந்து இந்த டாடா செஸ் போட்டி. ஓகேவா? சோ அதுல வந்து பிரக்ஞானந்தா வந்து வின் பண்ணியிருக்காரு மக்களே. சோ ஃபைனல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த குகேஷ பிளே ஆஃப் சுற்றுல வந்து குகேஷ வந்து தோக்கடிச்சு பிரக்ஞானந்தா வந்து கோப்பையை கைப்பற்றியிருக்கார். சோ ஹூ won the டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர் சாம்பியன்ஷிப்? டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர் போட்டி 2025 வென்றவர் யார் அப்படின்னா பிரக்ஞானந்தா அப்படிங்கிறவர். இந்த போட்டியில வந்து அதாவது இது வந்து குகேஷ் கூட விளையாடி ஜெயிச்சாரு. இந்த போட்டியில வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த பிரக்ஞானந்தாக்கு அக்கா தான் வந்து இந்த வைஷாலி ரமேஷ் பாபு. ஸோ இந்த வைஷாலிக்கு வந்து ஒரு உஸ்பெகிஸ்தான் வீரர் கூட, உஸ்பெகிஸ்தான் தான் நினைக்கிறேன். உஸ்பெகிஸ்தான் தான், ஐ மீன் நாட் ஷூர். உஸ்பெகிஸ்தான் நினைக்கிறேன். ஸோ கை கொடுக்க போகும்போது கை கொடுக்காம இது பண்ணிட்டாரு. கேட்டா வந்து நாங்க வந்து அப்படி கொடுக்க மாட்டோம். எங்க எங்க இதுல பெண்களை இது பண்ண மாட்டோம் அப்படின்லாம் ஓவரா பேசினாங்க. ஓகேவா? ஆனா அவர் பழைய வீடியோ பார்த்தா முன்னாடி உள்ளவங்க எல்லாம் கை கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வந்து அவர் வந்து பூ கொடுத்து சாக்லேட் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இது இப்படி ஒரு விஷயம் நடந்து அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ முக்கிய தினங்கள்ல இன்னைக்கு இந்த இன்னைக்கு இல்ல, இந்த மாதம் நேஷனல் ரோட் சேஃப்டி மந்த், தேசிய சாலை பாதுகாப்பு மாதமா எந்த மாதம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி கிடையாது, ஜனவரி. ஓகேவா? ஸோ ஜனவரி மாதத்தை தான் வந்து என்னவா இது பண்றாங்க அப்படின்னா நேஷனல் ரோட் சேஃப்டி மந்த் ஆட்டு இது பண்றாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் அப்படின்னாலே இந்தியாவில் 2 மாநிலம் தான் மக்களே. ஸோ இந்த யூபி ஒன்று, தமிழ்நாடு ஒன்று, இந்த 2 மாநிலம் தான் வந்து நிறைய ஆக்சிடென்டா இருக்கட்டும், அதாவது சாலை விபத்துகள், சாலை விபத்து உயிரிழப்புகள். ஓகேவா? ஸோ ஆக்சிடென்டல் டெத் ரெண்டுமே வந்து நடக்கிறது எங்க அப்படின்னா யூபி, தமிழ்நாடு. ஸோ இதுல இது இது முக்கியமான டேட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால வந்து எல்லா இடத்துலயும் வந்து இந்த ஆக்சிடென்ட் இதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமானதுதான் சாலை பாதுகாப்பு. ஜனவரி ஃபுல்லாவே சாலை பாதுகாப்பு மாதமா அனுசரிக்கப்படுது. அடுத்த கேள்வி போயிடலாம். உலக புற்றுநோய் தினம். உலக புற்றுநோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இன்னைக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி மக்களே, உலக புற்றுநோய் தினம். சோ புற்றுநோய் தினத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா யுனைடெட் பை யூனிக். ஓகேவா? அதாவது தனிமைத்துவத்தால் ஒன்றுபட்டோம். ஓகே, தனிமைத்துவத்தால் ஒன்றுபட்டோம். ஓகேவா? யூனிக் அப்படின்னா தனித்துவம். ஓகே, தனித்துவத்தால் யுனைடெட் ஒன்றுபட்டோம், தனித்துவத்தால் ஒன்றுபட்டோம் அப்படிங்கறத இதனுடைய தீம், கருப்பொருள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கன் இண்டிபெண்டன்ஸ் டே, இலங்கையினுடைய சுதந்திர தினமும் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா பிப்ரவரி 4. ஓகேவா? இவங்களையும் வந்து நம்ம பிரிட்டிஷ்காரனுங்க தான் ஆட்சி பண்ணானுங்க. ஓகேவா? அதாவது அதாவது சுற்று வட்டாரம் எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் வச்சிருந்தாங்க. ஓகேவா? சோ வந்து பிப்ரவரி 4 1948 நம்மள்ட்ட இருந்து ஒரு நமக்கு ஆகஸ்ட்ல கிடைச்சா, சோ அதுல இருந்து ஒரு 6 மாசம் தள்ளி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. Feb 4 1948 தான் வந்து இவங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது அவங்களுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா கிடையாது, சிலோன். 1971 72 தான் சிலோன் அப்படிங்கிற பெயர் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாறுச்சு. அந்த கண்ட்ரி, அந்த நாடு வந்து ரிப்பப்ளிக்கா, அதாவது குடியரசா அறிவிக்கப்படும் போதுதான்
சிலோன் அப்படிங்கிற பெயர் வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு மாறுச்சு. இதுக்கும் வந்து பிப்ரவரி 4 அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து தினம் ஒரு திட்டம் போயிடலாம். தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா மக்களுடன் முதல்வர் திட்டம். சோ மக்களுடன் முதல்வர் திட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அத மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டுட்டு அப்படியே வீடியோ பாருங்க. சோ மக்களுடன் முதல்வர் திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 18 2023ல ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? இது எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கப்பட்டது. கோவை மாவட்டத்துல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இது என்ன அப்படின்னா இப்போ மக்களுக்கு வந்து நிறைய குறைகள் இருக்கும். நிறைய விஷயம் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். சோ இது எல்லாத்துக்குமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேம்ப் முகாம் போடுவாங்க. அங்கங்க அப்பப்போ முகாம் போடுவாங்க. முகாம் போட்டு மக்களுடைய குறைகள் எல்லாத்தையும் இது பண்ணி அவங்கள்ட்ட இந்த மக்கள்ட்ட இருந்து மனு வாங்குவாங்க. சோ அது எல்லாத்தையும் வந்து 30 நாளைக்குள்ள தீர்த்து வைக்கணும். எத்தன நாளைக்குள்ள? 30 நாளைக்குள்ள தீர்த்து வைக்கணும். இது எல்லாமே வந்து டைரக்ட்டா வந்து முதல்வர் அவர்களுடைய கண்காணிப்புல நடைபெறும். ஓகேவா? சோ அதனால இது மக்களுடன் முதல்வர். சோ மனு வாங்கி எத்தன நாள்ல? 30 நாளு. டிசம்பர் 18, 2023 கோவை அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை 1, 2 கரெக்ட். 3வது ஒண்ணு தப்பு. ஓகேவா? சோ இப்போ இன்னைக்கான கேள்வி பாத்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அ சவுண்ட் க்ரோ மோர் ஃபுட் கேம்பெயின் ஸ்டார்டட் இன் 1942. 1942 தொடங்கப்பட்ட பசுமை பிரச்சாரத்தின் நோக்கம் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஒண்ணு வந்து பயிரிடப்படும் நிலப்பரப்பை அதிகரிக்க வேண்டும். ஒரு யூனிட் பகுதியின் விளைச்சல் அதிகரிக்க வேண்டும். டு இன்க்ரீஸ் இந்த ஏரியா ஆஃப் லேண்ட் கிராப்ட் அண்ட் இன்க்ரீஸ் இன் ஈல்ட் பெர் யூனிட் ஆஃப் ஏரியா. சோ ரெண்டாவது வந்து மில்லியன் ஏக்கர்ஸ் ஆர் யூஸ் டு இன்க்ரீஸ் டபுள் கிராப்பிங். இரட்டை பயிர் சாகுபடியின் காரணமாக மில்லியன் கணக்கான ஏக்கர் பயிரிட பயன்படுத்தப்படுகிறது. தேர்ட் பாயிண்ட் வந்து டு என்ஷூர் ஃபேர் பிரைசஸ் ஃபார் த ப்ரொடியூஸ் ஆஃப் த ஃபார்மர். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை உறுதி செய்ய வேண்டும். சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ண மாட்டீங்கன்னா அப்படியே லைக்கை தட்டி விட்டு பாருங்க. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கமெண்ட் யுவர் ஆன்சர் நம்ம இது பண்றோம் அப்படின்னா கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும். கொஸ்டின்லேயே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ நாளைக்கே உங்களுக்கு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ல என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த பசுமை பிரச்சாரம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1942. ஒரு விஷயத்த படிக்கும்போது எப்படியும் படிக்கணும் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. அடுத்து இப்போ முன்னாடி நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்த்துடலாம். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும், அதாவது குரூப் 2க்கான குரூப் 2 வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆயிடும். குரூப் 1, 4, 2 எல்லாத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆயிடும். இதுல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரந்தோறும் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வச்சிடுவோம். இதே மாதிரி மந்த்லி சிஏவும் கொடுப்போம். மந்த்லி சிஏ டெஸ்ட்டும் வைப்போம். வாரத்துக்கு மாசத்துக்கு 4 வீக்லி பிடிஎஃப், அதே மாதிரி வந்து ஒரு மந்த்லி பிடிஎஃப் வரும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம ஜனவரி 4வது வாரத்துக்கானது மக்களே. நம்ம கிளாஸ்ல எடுத்த கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்களும் ஆட் பண்ணிருப்போம். இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண நிறைய விஷயங்கள். ஸோ கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஃபேக்சுவல் கண்டென்ட்ல ஆட் பண்ணிருப்போம். இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருப்போம். நம்ம வந்து ரெட் வச்சு ஹைலைட் பண்ணியிருப்போம். இது இங்கிலீஷ்லயும் இருக்கும், அதே மாதிரி தமிழ்லயும் இருக்கும் மக்களே. ஸோ ஒரே பிடிஎஃப்ல ரெண்டுமே இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும். சூஸ் த கரெக்ட் சரியான இணையை தேர்ந்தெடுக்க இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் நமக்கு வந்து ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே டீடைலா கொடுத்துருப்போம். எல்லாமே பைலிங்குவலா இருக்கும். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாமு இது மட்டும் படிச்சாலே போதும், வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு மக்களே. அந்த டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம் மக்களே. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்ல நமக்கு தமிழ்ல தினமணி நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ்ல தி ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸ், ஏதாவது நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் டப்புன்னு போடுவோம். அதனால மறக்காம இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம் மக்களே. என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்தியாவுடைய முதல் ட்ரோன் நகரம், ட்ரோன் சிட்டி எங்க அமைய போகுது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல. அடுத்த கேள்வி நமக்கு எட்டிமாட் அப்படிங்கிற ஏவுகணை உருவாக்கிய நாடு ஈரான். அடுத்த கேள்வி தாரனகி மலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா நியூசிலாந்துல. கிராமி விருதை வென்றது யார் அப்படின்னா நமக்கு சந்திரிகா டண்டன். அதுக்கடுத்து டாடா ஸ்டீல் அந்த செஸ் போட்டியில ஜெயிச்சது பிரக்ஞானந்தா அவர்கள். அடுத்த கேள்வி தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி. அடுத்தது உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4. அதே மாதிரி இலங்கை சுதந்திர தினமும் பிப்ரவரி 4ஆம் தேதி. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளைக்கு காலையில 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.